உன்னை எனக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடு என்று கேட்கிறார். ஆனால் ஊழியக்காரருடைய கணக்கு என்ன தெரியுமா? வருகிறவர்கள் வெறுங்கையால் தேவாலயத்துக்கு வரக்கூடாது, கூட்டங்களுக்கு வரக்கூடாது. முன்பணம் 250 ரூபாய், 500 ரூபாய் முன்பணம், இப்படி எல்லாம் சொல்லி வசூலிக்கிற கள்ள ஓநாய் கூட்டங்கள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கேட்கிறார், உன் இருதயத்தை எனக்கு தா, நீ எனக்கு போதும் என்று கேட்கிறார். ஆனா ஊழியக்காரர்களோ திசை திருப்பி கொண்டு மக்களை காணிக்கைங்கிற வலையில சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒண்ணு சொல்லட்டா, இந்த ரோட்ல பிச்சைக்காரங்களா இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? பிச்சை எடுக்கக்கூடிய கண்ணை புடுங்கி காலை உடைச்சி இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது. இந்த நாட்கள்ல ஒரு தலைமை ஊழியக்காரன் ஒருத்தர் இருந்துக்குவான். அவன் என்ன செய்யறான் தெரியுமா? கீழ் உள்ள ஊழியக்காரர்ல கொஞ்சம், அவன் ஊழியக்காரனாலாம் நமக்கு தெரியாது, கொஞ்சம் வேற சேர்த்துக்கிறான். சேர்த்து தெரு தெருவாய் பிச்சை எடுக்க விட்டு கொண்டிருக்கிறான். ஒரு மூத்த ஊழியக்காரன் ஒருத்தன் முதன்மையா இருப்பான், அவனுக்கு கீழே இருக்கிற ஆட்களை எல்லாம்